வணக்கம். இன்றைக்கி ஒரு 2 சூப்பரான விஷயம் பார்க்கலாங்க. எல்ஜி கம்பெனி நிறைய பேருக்கு தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, தெரிஞ்சவங்க சூப்பர், தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுங்க. எல்ஜி என்ன பிரதர் ஹோம் அப்ளையன்சஸ் செய்கிறாங்க. எல்ஜினா ஃபஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரது என்னென்னா டிவி, கரெக்டாக. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் வரும். பட் என்னென்னா உங்களோட முதல் ப்ரொடக்ஷன் என்னன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். எல்ஜின்றது டாப் 100 பெஸ்ட் குளோபல் பிராண்டில் 2024 வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. 1997 தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆச்சு எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா லிமிடெட். அதுக்கு முன்னாடி ஃபாரினில் இருந்துச்சு. 1997 முதல்ல மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து நொய்டாவில் ஆரம்பித்தாங்க. 1999 ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வந்து என்ன தடவை பண்ணாங்க, மைக்ரோவேவ் தாங்க ஃபஸ்ட்டு பண்ணாங்க. பட் இப்போ அது இருக்கா இல்லையான்னு கேட்குறீங்களா? எஸ், அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரபலமாக இல்லைனாலும் மேபி ஓவன் வந்து போயிட்டு தான் இருக்குது. 2004 வந்து செகண்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து பூனேல ஆரம்பித்தாங்க. 2016 ப்ரொடக்ஷன் ஆஃப் வாட்டர் பியூரிஃபையர்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2023 ப்ரொடக்ஷன் ஆஃப் ஏசி அண்டு கம்ப்ரஸர்ஸ். ஸோ உங்கள் வீட்டில் எல்ஜி ப்ராடக்ட் ஏதாவது இருந்ததுன்னா என்ன இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது கோல்டுக்கு வந்துட்டேன். என்ன பிரதர் டெய்லி கோல்டு அதை என்ன பண்ணுறதுங்க? டெய்லி ரேட் எடுத்து அதனால டெய்லி என்னென்ன விஷயம் நடக்குதோ அதையும் நம்ம சொல்லி தான் ஆகணும். கோல்டில் நம்ம நிறைய பேருக்கு வந்து கோல்டு ஃபிசிக்கலாக வாங்குவீங்க. அதை விட்டால் என்ன பண்ணுவீங்க, டிஜிட்டலாக இப்போ நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதை விட்டால் கோல்டு வீசா வாங்குவீங்க. உண்மையிலே சில பேருக்கு செக்டார் இருக்கும். அந்த செக்டார் கீழே இவ்வளோ கம்பெனிஸ் இருக்கான்றது ஒரு கேள்விக்குறி தான். அந்த விதத்தில் கோல்டு கம்பெனி என்னென்ன இருக்குது, அவங்க உண்மையிலே ப்ராஃபிட் எடுத்திருக்காங்களா, என்னதான் கம்பெனி இருக்குது கோல்டில் அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம பொறுத்த வரைக்கும் டக்குனு இங்கே பிரதர் ஜிஆர்டி இருக்குது, டனிஷ்க் இருக்குது, கேரட் லைன் இருக்குது, கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது. இது வந்து கடைங்க, சரிங்களா, ஷாப்ஸ். நான் சொல்கிறது இந்த ஷேர்ஸில் என்னென்ன கம்பெனிலாம் இருக்குன்றதை பார்த்துருவோம். டைட்டன் கம்பெனி 1 இயரில் 17% வந்து டிக்ளைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 1 இயரில் 27.1% வந்து பாசிட்டிவில் காமிச்சிருக்காங்க. பிஎன் கட்சில் ஜுவல்லர்ஸ் 1 இயரில் இது வரைக்கும் அவங்களோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல. வந்ததுன்னா நான் கண்டிப்பாக 1 வீக்கில் இல்லை 2 வீக்ஸில் உனக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தங்கமயில் ஜுவல்லர்ஸ் 1 இயரில் 61.3% வந்து பாசிட்டிவில் காமிச்சிருக்காங்க. சென்கோ கோல்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. 1 இயரில் -22.1% வந்து நெகட்டிவில் காமிச்சிருக்காங்க. கடைசியில் நிஃப்டி 50 1 இயரில் 7.1% வந்து ப்ராஃபிட்டில் காமிச்சிருக்காங்க.